ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பழம் மில்க் ஷேக் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பழம் மில்க் ஷேக் செய்ய என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாங்க. 2 வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக 4 பாதாம் பருப்பை தண்ணியில் ஊற வச்சு தோல் நீக்கி வச்சுருக்கேன். ஃப்ளேவருக்காக ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ், 1 கப் காய்ச்சின பால், தேவையான அளவு சர்க்கரை. இது தாங்க வாழைப்பழம் மில்க் ஷேக் செய்ய தேவையான பொருள். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. நான் பாலை காய்ச்சி ஆற வச்சு தாங்க எடுத்திருக்கேன். ஃப்ரிட்ஜில் வைக்கலை. நீங்கள் ஒரு வேளை காய்ச்சின பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா அதில் உள்ள ஜில்னஸே போதும். நான் ஃப்ரிட்ஜில் வைக்காதனால ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்ததாக சர்க்கரை கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியண்ட்டில் எல்லாமே ஓரளவு ஸ்வீட் இருக்கும். அதனால் சர்க்கரை கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா நைஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது இதில் மீதமுள்ள பாலையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியாக வாழைப்பழம் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.